முடிஞ்சவங்க எழுந்து நின்று நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். நம்மை விடுவிக்கிற தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தர், சமாதான பிரபு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நீதியின் ராஜா. அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் நம்மோடு பேசுகிறவர். அவர் உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போமாக. ஜீவனுள்ள தேவனை நம் ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. நாம் இந்த வேளையில சிறு கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். சிறு பூச்சியை, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நாம் ஆராதிப்போமாக. நீ ஒன்றையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ திடமனதா இருந்து தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய அன்பிலே நீ மகிழ்ந்து களி கூறுவாயாக. ஹல்லேலூயா. அவரை நம்மை விடுவிக்க முடியாக நம் மத்தியிலே இருக்கிறார். வெளிச்சம் வரும்பொழுது இருள் நீங்கி போகிறது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத கிரியைகளும் இருளின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அகற்றி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம் என் ஜனமே. அவர் ஒளியின் தேவன், ஜீவ ஒளியாகிய தேவன் நம் மத்தியிலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் அவருக்கு நீ இடம் கொடுப்பாயாக. அவர் உன் இருதயத்தில் வந்து உனக்கு இருக்கிற இருளான வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் சர்வாங்க சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். என் ஜனமே, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆராதனை பகுதியில் நம்ம கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த மேலான இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அவரை என்று இந்த பூமியில் ரட்சிப்பு இல்லை. அவரே வழியும் சத்தியமும் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அவரே நம்மளை மீட்டி எடுக்கிற தேவன். உன் பாவ கயிறை அறுக்கிற தேவன் அவரே. அவருடைய நாமம் தான் மேலான நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இயேசுவின் நாமத்தில் நீ விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவே என்று உன் நாமம் உச்சரிக்கட்டும். இயேசுவின் நாமம் மேலானது என்று உன் நாமம் உச்சரிக்கட்டும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு உம்முடைய நாமம் வல்லமை உள்ளதப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கிறோம். உம்முடைய நாமம் ஒவ்வொருவரை தொட்டு விடுவிக்கட்டும். விடுவிக்கிற நாமம், விடுவிக்கிற நாமம் இப்பொழுதே என் தேவனே வெளிப்படட்டும் அப்பா. உம்மையே நம்பி வந்த ஜனங்களை விடுவியா. இயேசுவின் நாமத்தை நம்பி வந்த ஜனங்களை உம்முடைய நாமம் இப்போது விடுவிக்கட்டும். உன்னை ஒப்புக்கொடு. நான் பாவி என்று நீ ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். உன்னை விடுவிக்கும். ஓ சுக்கத்தக்கத்துட பக்கத்துடா. மனுஷருக்குள்ளே வல்லமையான ஹல்லேலூயா. சுக்கத்தக்கத்துட பக்கத்துடா. வல்லமையுள்ள நாமம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவே, ஆவியானவரே, ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஹல்லேலூயா.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்து. அவரே உன்னை விடுவிப்பார். ஓ மகிமை உன் இருதயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நானோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நீ நினைக்கும் நன்மை இன்றைக்கே உனக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உன்னுடைய சூழ்நிலையை ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் அறிவார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறோம், தேவனோ நம் இதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். நீ சந்தேகப்படாதே, திட்டமனதாயிருந்து அவரில் அன்பு கூறு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தரும். இயேசுவின் நாமம் உன்னை விடுவித்து உன்னை மேன்மைப்படுத்தி இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் தேவ சமூகத்தில் ஒரு சிறு கூட்டமாக நாம் கூடியிருக்கிறோம். என் ஜனமே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இதயத்தை பார்க்கிறார். ஆகவே உன்னுடைய சூழ்நிலையை மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது. அவங்க ஈஸியா பேசிடுவாங்க. ஆனால் நம் மத்தியிலே ஒருவர் இருக்கிறார், நம் மத்தியிலே ஒருவர் நடுவே இருக்கிறார். அவர் உன்னை பிடிப்பார். அவர் உன் சூழ்நிலையை அறிகிற தேவன். அவர் உன் இருதயத்தை காண்கிறார். அவர் உன்னை விடுவிக்க முடியாகவே இந்த கால வேளையில உன்னோடு கூடதான் அவர் பேசுகிறார். நீ திட்டமானதாயிரு. அவரை விட்டு நீ வழி விலகி போக வேண்டாம். உனக்கு பலவீனம் வரும்போது, சோர்வு வரும்போது திட்டமானதாயிருந்து பலத்த சத்தத்தோடு இயேசுவின் நாமம் உயர்ந்தது மேலானது என்று நீ உச்சரிக்க வேண்டும். அவரே உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மேலான இயேசுவின் நாமம் உன்னை விடுவிக்கவே இந்த கால வேளையில உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு முன்பாக நிற்கிற அந்த தேவனை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பாவியான மனுஷன் தான், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் என்னை விடுவிக்க கூடும்? நீ கதறு இந்த கால வேளையில. அவர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். மனுஷர் உன்னை விடுவிக்க முடியாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அவர் உன்னை மீட்டு எடுக்கவே இந்த கால வேளையில உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணின நீ மௌனமாய் இருக்க வேண்டாம். அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. அவருடைய நாமத்தை நீ உயர்த்தினால் அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நீ உயர்த்தி கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ உயர உயர ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டுக்கு துரபக்கத்துடா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் வல்லவர் அப்பா. சகண்டகத்துடா பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆராதனை பகுதியில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. அவர் இப்பொழுது உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பும்படியாக இயேசுவின் நாமத்தை உயர்த்து. இனி வரும் காலம் பொல்லாத காலமாய் இருக்கிறது. இனி வரும் காலம் ஆபத்து காலம்.
இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் நீ தப்பித்துக் கொள்ள முடியாய் இயேசுவின் நாமத்தை மட்டும் நீ உயர்த்து. அவர் உன்னை விடுவித்து உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷகடகது ரபகதுடா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் என் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது என்று சொல்லு. ஹல்லேலூயா. போக்கும் பயமதே ஹல்லேலூயா. பயத்தை நீக்கிறார், பயத்தை நீக்கிறார். ஓ மகிமை. தேவனுடைய அன்புக்கு நீர் இடம் கொடுப்பாயாக. ஓ சிக்கட்டக்கத்துடா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஆமே. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி இப்போது ஒவ்வொரு மேலும் விழுவதாக. எல்லா தீய கிரியைகளும் தேவ அக்கினி எரிக்கட்டும், எரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனே உம்முடைய அக்கினியை போடுங்க. உம்முடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே கர்த்தாவே எரியட்டும். தீய கிரியைகள் எரியட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஓ சிக்கட்டக்கத்திட. ஹல்லேலூயா. ஓ சிக்கட்டக்கத்துடா. என் ஜனமே, இந்த கால வேளையிலே சமூகத்திலே நீ வந்திருக்கிறாய். நீ என் சமூகத்தில் ஒரு மனதோடு என்னை நோக்கி கூப்பிடு. சிக்கட்டக்கத்துடா. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய், நானே உனக்கு சமாதானத்தை அருளும் தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கட்டக்கத்துடா. நானே உன் சூழ்நிலைகளையும் அறிகிற தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை காணவில்லை என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். சிக்கட்டக்கத்துடா. நானே உன் வலது பக்கத்தில் இருந்து உனக்கு நிழலாய் பாதுகாப்பாய். நான் உன்னை காண்கிற தேவனாய், உன்னை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, சிக்கட்டக்கத்துடா. நான் உன்னை காண்கிற தேவன். எனக்கு நீ முழுமையாக ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடு. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் அன்பிலே இந்த கால வேளையில் நீ மகிழ்ந்து களி கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ சிக்கட்டக்கத்துடா. வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இப்பொழுதே செயல்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுவிக்கிற வல்லமை என் தேவனே இப்பொழுது வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் விடுவியும். இயேசுவின் நாமம் விடுதலை கொடுக்கிறது. இயேசுவின் நாமம் விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் உனக்கு சர்வாங்க சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஒப்புக் கொடுப்பாயாக. ஆமே. சிக்கட்டக்கத்துட பக்கத்துட படக்கத்துட படத்துட பக்கத்துட சகலக்கத்துட படத்துட படக்கத்துட துட பக்கத்துட. ஆமே. சகடக்கத்துட பக்கத்துட பட. எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி தேவனை நோக்கி ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. சகடக்கத்துட பக்கத்துட பக்கத்துட. ஆண்டவரே, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட மகிமை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான். என் ஜனமே,
இந்த கால வேளையில உன்னை நான் காண்கிற தேவனாய் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிக்கட்டக்கத்துடா என் நாம தூசிக்கப்படும்படி நீ நடந்து கொள்ளுகிறாயே, நான் அதை வெறுக்கிறேன். சிக்கட்டக்கத்துடா என் நாமத்தை நீ அந்த இடத்துல உயர்த்துகிறதுக்கு பதிலாக நீ தீமையானதை ஒன்று நீ செய்து கொண்டிருக்கிறாய். சிக்கட்டக்கத்துடா நான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறேன் என்று நீ அறிந்து கொள். சுகட்டக்கத்துடா நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகட்டக்கத்துடா கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சுகட்டக்கத்துடா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார் என் ஜனமே. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாமல் தலையில் இருக்கிற மயிராலும் விழாது. ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது என் ஜனமே. கர்த்தர் உன்னை பாதுகாப்பாய் உன்னை காத்துக் கொள்வார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஓ சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா. ஆமே சிக்கட்டக்கத்துடா ஆண்டவரே சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா. சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சிக்கட்டக்கத்துடா என் ஜனமே. இந்த கால வேளையின் சமூகத்திலே நீ கவலையோடு நீ வந்திருக்கிறாய். என் சூழ்நிலையை தேவன் காணவில்லை என்று நீ இதயத்திலே நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். சிக்கட்டக்கத்துடா நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ சந்தேகப்பட வேண்டாம். சிக்கட்டக்கத்துடா உன்னை காக்கும்படிக்கே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சிக்கட்டக்கத்துடா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிக்கட்டக்கத்துடா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார் என் ஜனமே. நீ இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விடுவிக்கிற நாமத்தில் நாம் கூடியிருக்கிறோம். நீ எதையும் குறி சந்தேகப்பட வேண்டாம். நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாக்கோபின் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ கலங்க வேண்டாம், நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ திடமனதாயிரு. அந்த வானத்தை இந்த பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கைவிடுவாரா? கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய பாவங்களை அறிக்கை செய். சிறு பிள்ளைகள் ஒருவரும் சத்தம் போடக்கூடாது. தேவ சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடி பாவ அறிக்கை செய்வோமாக. ஆண்டவரை, என் பாவங்களை மன்னியும் அப்பா. நீ பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கீங்க. உம்முடைய பிள்ளை நான். ஆண்டவரே கர்த்தர், நீ பரிசுத்தமாக தான் என்னை சிருஷ்டித்தீங்க. உமக்கு கீழ்ப்படியாம பாவத்தில் விழுந்து போனோமே, உம்முடைய நாம தூசிக்கப்படும்படி நாங்கள் நடந்து கொண்டோமே. நன்மை செய்யது அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் பாவம். நம்ம வார்த்தைகள் அநேக பிள்ளைகள்
பாவங்கள் இருக்கிறது. ஆகவே எல்லாரும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பாவ அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் உனக்கு வேணுமா? கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று பாவ அறிக்கை செய். ஒரு ஆகிலும் இந்த திருவிருந்து ஆராதனை ராபத்தன பந்தியில, இந்த பரிசுத்த பந்தியில வந்து பாவத்தோடு ஒரு ஆகிலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் பாவிதான், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் என்னை விடுவிக்க கூடும்? இந்த பாவத்திலிருந்து நீ விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய நாமமே விடுவிக்கிற நாமம், உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய நாமம் கர்த்தர், உம்முடைய நாமம் சமாதான பிரபு. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவரை இருதயத்துல தேவன் அவர் உணர்த்துவார். இந்த பாவம் உனக்கு முன்பாக நிற்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா இருளான பாவத்துக்கு உன் இருதயத்துல இடம் இல்ல. அந்த பாவத்தை ஆமா ஆண்டவரே நான் அறிஞ்சே ஒரு சில நேரங்களில் செஞ்சிருப்பேன், நீங்க மன்னியும். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். இயேசுவின் இரக்கம் உனக்கு வேணும். ஆனால் இந்த கால வேளையில பாவ அறிக்கை நீ செய்வாயா? தன் பாவங்களை நீ மறைப்பாயானால் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் ஒரு மனிதனுக்கு வராது. நீ அறிக்கை செய்யும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தாவே, நீங்க மன்னியும் அப்பா. நம்முடைய கல்வாரி நீ இப்போ ஒவ்வொரு பாவங்களை அறிக்கை செய்யும் போது இந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம், நீ அறிக்கை செய்கிற சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதா இருக்கிறது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் பாவிதான்ப்பா, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு புழு. நீ நாவுனாலும் சொன்னா போதாது, நடைமுறையில நீ காண்பிக்க வேண்டும். தேவன் ஆண்டவர், நீங்க இனி வரும் காலம் பொல்லாதவைகளாய் ஆபத்து காலமாய் இருக்கிறது. இவைகளுக்கு நீங்கள் தப்பி செல்லும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ பிடித்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தரே உன்னை விடுவிக்கிற தேவனாய், உன்னை பாதுகாக்கும் தேவனாய் இந்த கால வேளையில் நம்மோடு அவர் பேசுகிறார். ஆண்டவர், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவாயாக. அல்லேலூயா. பரிசுத்த பந்தி சாதாரண பந்தி அல்ல. இது யாருக்கும் கிடைக்க கூடாத இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள நம்மள ஒரு ஆள ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரே. ஆண்டவரை, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி என்று நீ சொல்லு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் பாவங்கள் சகல பாவங்களை மன்னியுங்கப்பா, மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ அறிக்கை செய்ய உன்னுடைய பாவங்கள் கடலுக்கு அடியாக அவர் தூக்கி எறிகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? சபை கூடி வருதல் இருக்கிறதா? என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்ற நிச்சயம் இருக்கிறதா? ஒருவருக்கு அன்புள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவர்கள் மட்டும் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ள பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவருக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரை, அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நீங்க மன்னியுங்கப்பா. ஆண்டவர், மனுஷருக்கு முன்பாக நான் பரிசுத்தவான்களை போல நடந்து கொள்ளலாம். நீர் ஒருவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை காண்கிற தேவனா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, நான் எங்கே போவேன்? தாவீது சொல்றார், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன் என்று. ஆகவே நம்முடைய தேவன் எந்த மூலையில போனாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. நீ எந்த மூலையில போனாலும் அவர் உன்னை தெரிந்து கொண்டார், அவர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா. அறிக்கை செய். ஆண்டவரே, காண்கிற தேவனுக்கு முன்பாக நான் தப்ப முடியாது, என் பாவங்களை மன்னித்து என்னை மேன்மைப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? இந்த பரிசுத்த பந்தியில நியாயத்தைப்படுத்துங்கப்பா என்று நீ தகுதிப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? இந்த பரிசுத்த பந்திக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? பாத்திரவான்கள் என்றால் ஒரு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. முடிஞ்சவங்க முழங்கால் படியிடலாம், முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை செய்யலாம். முடியாதவங்க நின்று கொண்டு இருக்கிற இடங்கள்ல நம்ம சிந்த ஒரு மனதோடு இருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் என்ன இருக்கு, நன்மைக்கு தடையாய் எது இருக்கு, ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் நீங்க அகற்றி விடுங்கப்பா.
உம்மால எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிடுவாயா? அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு 4 மணிக்கு இங்க ஒரு 3:45 இங்க சபையில் ஆலயத்தில் வந்து அதிகாலை ஸ்தோத்திர ஜபம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுப்போன்னு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி அப்பதான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு தரிசனம். இங்க சபையில் இருக்கிற 2 விசுவாசிகள், அவங்க ஆத்துமாவும் இவங்க ஆத்துமாவும். அந்த ஆத்துமா, ஐயோ என்னை வாழ விட மாட்டேங்கிறியே, என்னை நிம்மதியா நீ வாழ விட மாட்டேங்கிறியே. இந்த சகோதரி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கு. ஆண்டவரே, அது உண்மையா கூப்பிட்டதுனால ஆண்டவர் எனக்கு தரிசனமா காமித்தார். வந்துட்டு அவ்வளவு என்னை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறியே. வந்துட்டு அந்த ஆத்மாவை நோக்கி சொல்லு. அந்த ஆத்மா வந்து எதுவுமே ஒரு பாரம் இல்லாம அப்படியே நின்று கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தேவன் காண்கிற தேவன். நீங்க என்ன செய்யணும்னு தெரியல. அதுல ஒரு விசுவாசி, நீங்க செய்து கொடுக்குறது அது மட்டும், குடும்பத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்கன்னு பட்டுன்னு போன வாரம் ஒரு சகோதரி சொல்லிச்சு. அதை ஆண்டவர் நிறுத்தினார் கண்களுக்கு முன்பாக. நான் சொன்னேன், எனக்கு சந்தோஷம், ஆராதனை எடுக்க நீ எப்படி போவியா, நீ தப்பிக்க முடியாது, நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னார். இந்த அதிகாலையில கர்த்தர் நம் கையில் உங்களை என் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மந்தையை, இந்த மந்தை இருமாப்பா இல்ல அதிகாரத்தோடு அல்ல, வந்து இந்த மந்தை ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நிறுத்த வேண்டும். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் வழி நடத்துவார். சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வது எடுக்கிறது பெருசல்ல, 2 செய்யும். 1 மரணத்தை கொண்டு வரும். அபாத்திரமாய் எடுத்தால், நீ ஒருவரோடு கசப்பு வைத்து எடுத்தால் மரணம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவுல மரணம் வரும். நீ அறிக்கை செய்து எடுத்தால் இந்த பரிசுத்த மாமிசமும் இந்த பரிசுத்தமுள்ள இரத்தமும் நமக்கு நன்மையை உருவாக்கும். 2 செய்யும். ஆகவே நீங்க இந்த கால வேளையில இந்த வந்த உடனே, என்ன ஆண்டவரே ரொம்ப எனக்கு பாரமா இருந்துச்சு, இந்த ஊழியம் நம்ம நினைக்கிறது ஊழியம் எவ்வளவு ஆண்டவர் சொல்றதை நாம் கேட்கத்தான் வேண்டும். அது ஒரு பக்கம் சொல்ல, தேவன் எனக்கு சொன்னதை சொல்ல வேண்டும். எப்படி நான் சொல்றது? ஆண்டவர் இந்த பாவ அறிக்கை செய்யும் போது கர்த்தாவே, அது ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு கவலைப்படுற, நான் உன்னோடு இருக்கிறேன், பேச வேண்டியதை நான் போதிப்பேன்னு சொன்னார். ஆகவே வந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒருவரோடு கசப்பு வைத்து கொண்டு நீ திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டாம். அவ்வளவு வெட்டி வைராக்கியம் குப்பையில போடக்கூட ஆகாது. இயேசு இப்பொழுது வருவார் என்றால், அது ஊழியக்காரா இருக்கலாம், நானா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக முகதாட்சியமே ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எந்த கசப்பும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. என் ஜனமே, இப்பொழுது அறிக்கை செய். ஆண்டவரே, இனிமே நான் சமாதானமா இருப்பேன் என்று சொல்லுவாயா? அல்லேலூயா. இந்த வேலையை நீ அறிக்கை செய். மற்ற குடும்பத்துல ஒருவராகிலும் தலையிடக்கூடாது. கணவன் மனைவி ஒரு மாமிசம், அவருக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணி தீர்த்துக்கிடுவாங்க. ஆகவே வந்து ஒருவராகிலும் கூட பிறந்தவர்களோ அம்மாவோ அப்பாவோ அவங்கள 3வது ஆள். ஆகவே நீ ஒரு மாமிசம், உங்க பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. உங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஏவாள் அப்ப பாருங்க, 3வது ஆள் தலையிட்டா. ஏவாள் இடம் கொடுத்தா பிசாசுக்கு. நம்ம குடும்பமே கெட்டு போச்சு, பாவத்துக்கு உள்பட்டோம். என் ஜனமே, அல்லேலூயா. ஒரு ஆகிலும் ஒரு குடும்பத்துல நீங்க தலையிட வேண்டாம். அவரவர் வீடுல குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். தேவ பயத்தோடு இருங்க. இந்த வேலை அறிக்கை செய்யுங்க. அந்த அதிகாலையில அப்படி ஒரு தரிசனம், கண்ணு அப்படியே முழிச்ச மாணிக்கு இருக்கு தரிசனம். எங்க வீட்டுல அப்படியே அசைச்சு பார்த்துருக்கு கையில. பாருங்க, ஏங்கன்னா ஒன்னும் தெரியல, ஒண்ணுமே வந்து 2 கடைசியா சத்தம் கிடைச்சு முடிச்சு. என்ன, ஏன் இப்படி கண்ணை அசைக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, தரிசனம் அப்படி நாம் பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப என் கண்ணீர், ஐயோ அது என் பிள்ளை தான் ஆண்டவரே, இது என் பிள்ளை தான், சபைக்கு வருகிற எல்லாம் என் பிள்ளை தான், நான் யாருக்கு நான் சொல்ல முடியும்? ஆண்டவரை நீங்க சொல்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இந்த பிள்ளையும் வேணும், இந்த பிள்ளையும் வேணும், இருந்தாலும் நான் சொல்றதை நீ சொல்லு. பாருங்க, வந்து அதான் ஆண்டவர் சொன்னார். ஆகவே வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனோடு நீ வாழு, அங்க சந்தோஷமா இரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு வார்த்தையாக நாம் கூட சொல்லல, ஆண்டவர் சொன்னதை தேவ சமூகத்துல சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, மற்ற குடும்பத்துக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன், தொந்தரவான இருக்க மாட்டேன். நீ சொல்லுவாயா? உன் வெளிச்சம் பக்கத்துல உதிக்கணும். நற்கிரியை செய்வதை வெளிச்சம் என்று நாம் பார்க்கிறோம். உனக்காக தான், நமக்காக தான் இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலும் பாவம் உள்ளவர்களாக இருக்கிறோம். வார்த்தையில நாம் பாவம் செய்கிறோம்,
சொல்றேன்னு செஞ்சுட்டு செய்யாமல் போனாலும் அது பாவம் தான். இந்த ஆசீர்வாதம் தடைப்படும். ஆகவே நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே நீங்க மன்னிக்கும், நேரம் போது சீக்கிரம். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானம் நீ பண்ணல, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசுடைய சுயத்துல கர்த்தரே தலையிட மாட்டார். ஒப்பு கொடு. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த வெட்டி வைராக்கி எனக்குள்ள வேண்டாம். அவங்க பேசுனா பேசுட்டு நான் தாழ்மையா போறேன். அல்லேலூயா. அவங்க குடும்பத்துக்கு விரோதமா நீ தலையிட வேண்டாம். அல்லேலூயா. அவங்க உண்டு, அவ கணவனுடைய தாய் தகப்பனி சொத்து எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த மகனுக்குரியது. ஆகவே நீ உன்னுடைய புருஷனுக்குரிய சொத்துகள் ஐஸ்வர்யமோ வேற யாரும் பங்கு போட முடியாது, அது உனக்குரியது. ஆகவே அவரவரை பாப்போம், உரிமை கொண்டாட வேண்டாம், நாவுனால பாவம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. கர்த்தர் என்னையத்தான் பாஸ்டர் சொல்றாருன்னு நீ அப்படியே குத்தப்பட்டுனா உடனே நீ பாக்கியவதி என்ற அர்த்தம். இந்த இருதயம் மழுங்கி போகாதபடி பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆரம்பத்திலேயே அறிக்கை செய். மனசு குத்தப்படுதுன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் இல்லை பாருங்க, அன்பா சொல்லிட்டு போகலாம். இது கடைசி காலமே ஜனமே, இனி சம்பவிக்க போகிற காரியம், இவைகளுக்கெல்லாம் நீ தப்ப வேண்டும் என்றால் நீ சமாதானத்தோடு இரு. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. அறிக்கை செய்வாயாக. தேவன் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ எங்கேயோ போய் விடுவாய். அல்லேலூயா. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்ய மெய்யான வழியாய் இருக்கிறார். கணவன் உனக்கு கீழ்ப்படியிலையா, உன் நடத்தையிலேயே அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவரே உன் பேச்சு உன் நடக்கை எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நீ போதனை செய்ய வேண்டாம். உன் கணவனே உன்னை தேடி வருவார். இதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ அறிக்கை செய். ஆண்டவரே யாரையும் இருதயம் புண்படுற மாதிரி நான் பேசக்கூடாது, இருதயம் காயப்படுற மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. வாய் பட்டயம் என்று எசேக்கியேல நான் வாசிக்கிறோம். பட்டயத்தினால அவனை கொல்லுவோம் என்று பாருங்க கூடுறாங்க ஜனங்கம். அந்த வாய் பட்டயம் நெருப்பு யாக்கோபுல நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமா வையுங்கப்பா. நம்ம உண்டு, பிள்ளைகள் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு. அதை தவிர வேற எங்கேயும் ஆட்களை கூட்டி ஜெபிக்கவோ ஒருபோதும் கூடாது. அவரவர் வீட்டில் நீங்க ஜெபிங்க. உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ண. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஜனமே எனக்காக ஏன் அழுகிறீங்க? ஏன் எனக்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாய்? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுது புலம்பு. பிசாசு வைக்கிற கண்ணியிலிருந்து மீண்டு நான் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கேனே, அங்க வரணும் உன் பிள்ளைகள். உனக்காகவும் பிள்ளைக்காகவும் அழு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிந்தால் மிகவும் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஆமென். சமாதானம் இல்லைன்னா குடும்பத்தில் எவ்வளவுதான் சம்பாத்தியம் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த சமாதானத்தை நீ கடையில 10 கிலோ சமாதானத்தை தா என்று நீ கேட்க முடியாது. கர்த்தரே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே நீ எதுக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஷகடகதுரபகது. நீங்க மன்னியும் மன்னியும் ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேரம் போய்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு சிலர் அறிக்கை செய்யல. உண்மையாக நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே ஷகடகதுரபகது. ஆண்டவரே உண்மையாக அறிக்கை செய்கிற சகல பாவங்களையும் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை நிமித்தம் சுற்றிலும் உள்ளவருடைய இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுதே. என் பிள்ளை இப்படி செய்யுதே. சர்வலோகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தாம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார். அவருடைய நாம தூசிக்கப்படும்படி நான் நடக்கலாமா? ஒருபோதும் நீ நடக்க வேண்டாம். என் ஜனமே, நீயும் நானும் தேவன் துக்கப்படுகிறபடி நாம் ஜீவிக்க வேண்டாம். அது நமக்கு தூரமாயிருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். சமாதானம் பண்ணின பாவ அறிக்கை செய்த எல்லாம் கசப்புகளும் எல்லாவற்றையும் கடலுக்கு அடியிலே நம்முடைய தேவன் தூக்கி எறிந்தபடியால் விசுவாசித்து என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
சோத்திரம் 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 சோத்திரம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே கைகளை உயர்த்தி அதிசயமே வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே நிறைய அடைக்கலம் நிறைய அதிசயம் ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தீங்களப்பா. நன்றி ராஜா. உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே வலது கரத்தை அசைத்து படைத்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பாடல் பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரை ஒவ்வொருவரும் உண்மையாக பாவ அறிக்கை செய்த எல்லாருடைய பாவங்களும் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ள ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்தபடியால் உமக்கு நன்றி ராஜா. மீதியான பகுதியில் நம்முடைய வல்லமை தொடர்ந்து வெளிப்படட்டும். ஒரு மனதின் ஆவியோடு கர்த்தா ஒவ்வொருவரும் காணப்பட தொடர்ந்து நீங்க ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா.